இன்னைக்கு ஃபுல் டே என்னென்ன சமைக்கிறேனோ அதை தான் போஸ்ட் பண்ண போகிறேன். காலையில் ரொம்ப சிம்பிளாக தோசை, ஆனால் சாதா தோசை இல்லை, கார்ன் தோசை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூடவே இட்லி பொடியும் மேலே தூவி எண்ணெயை ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கார்ன் தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் வேணாம், ஜஸ்ட் தோசையை பிச்சு சாப்பிட்டா போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்க டெம்ப்டிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு தொன்ன பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். ஆனால் புரட்டாசி மாதம்னால பன்னீரில் தான் செஞ்சேன். இதுக்கு 1 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் பன்னீரை மேரினேட் பண்ண கொஞ்சம் தயிர், உப்பு, மஞ்சள் தூள், வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு பன்னீர் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வதங்கி வந்ததும் காத்தார வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே குக்கர்ல கொஞ்சம் பட்டர், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கூடவே வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச பன்னீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்றா வதங்கி வந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா இந்த தண்ணி பச்சையா இருக்குன்னு பார்க்காதீங்க, அது ஆல்ரெடி மிக்சியில இருந்து எடுத்த தண்ணிங்க. இப்போ ஊற வச்ச சீரக சம்பா ரைஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி அளவு, அதனால இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டால் போதும். நம்ம தொன்ன பிரியாணி ரெடி. அப்புறம் என்னங்க, சுட சுட தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கருப்பு உளுந்து தாங்க எடுத்துருக்கேன். இதை மார்னிங்கே 1 கப் போட்டு வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஊறினதுக்கு அப்புறம் அது ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ 1 pot சிண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் இந்த ஊற வச்ச பயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூடவே அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 5 விசில் விடுங்க. அப்புறம் என்னங்க, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை கொஞ்சம் சாலட் மாதிரி சாப்பிட கொஞ்சம் வெள்ளரிக்காய், லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கடைசியாக டின்னருக்கு வந்துட்டோம். டின்னர் என்ன பண்ண போகிறோம் நான் பார்க்குறீங்க. இது அம்மா தாங்க சமைச்சாங்க, வேறு எதுவும் இல்லை. சேமியா உப்புமா தான். புதுசாக இருந்தேங்க,
எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்புறம் தேவையான அளவு சேமியாவும் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். சுட சுட சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். அப்புறம் என்னங்க, சுட சுட சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி.